ஒரு சந்தேகம். இப்போ மதர் போர்டு வச்சு ப்ராசஸரா, மதர் போர்டு, ப்ராசஸரு, ரேம், இது மூணுக்கும் வித்தியாசம் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கா சார்? ஆமாம், எல்லாத்தோட லிங்க். ப்ராசஸர் தான் மெயின். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸர் செக்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் ப்ளூஸ்ன்னு வராது. விண்டோஸ் லோடு எல்லாத்துக்கும் மெயின் செக்ஷன் என்ன ப்ராசஸர் தான். ப்ராசஸர் இருந்தால் தான் இத்தனையோட கண்ட்ரோலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த ப்ராசஸர் தாண்டி மதர் போர்டு அடுத்த ஸ்டேஜ். இந்த மதர் போர்டு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அவுட்புட்டு, உங்களுக்கு எல்லா VGA, HDMI, USB 3.0, லேனு 2.0, ஆடியோ எல்லாமே அவுட்புட் உங்களுக்கு எல்லாம் வரும். அதே இதில் முக்கியமான செயல் CMOS பேட்டரி. இந்த பேட்டரி கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பயோ செட்டப் இருக்கும். வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் போட்டு எதில் போகிறோம் மூவ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இது கரெக்டாக இருந்தால் தான் பூட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த மெயின் இது எல்லாத்த விட மெயினும் இல்லை. இதில் எது இது வேணுமோ அது வேணுமோ சொல்ல விட எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் ப்ராசஸர், ஃபேனு சமயத்தில் என்ன ஒன்றா இந்த டஸ்ட் அடிச்சுக்கிட்டோ அதில் ஏதோ ஒரு காரணம், சில காரணங்களெல்லாம் என்ன ஒன்றா ஃபேன் மூவ்மெண்ட் ஆகும். ஃபேன் மூவ்மெண்ட் ஆனாலும் மிஷின் ஓவராக ஹீட் ஆகும். இந்த ஹீட்டு வந்துட்டாலே உங்களுக்கு ப்ராப்பராக என்ன செய்யணும், போர்டு சீக்கிரம் லைஃப் சீக்கிரம் போடும். அங்கே தான் வரும். அதே நேரத்தில் இதில் வந்து M.2 இது இப்போ நம்ம SSD சொன்னோம்ல ஆர்டிஸ்க்கு, அந்த SSDயோட அதுக்கு அடுத்தது M.2 அடுத்தது இது வந்து ஒரு இதோட இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை விட இது அட்வான்ஸ் டெக்னாலஜி, ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ் ஸ்பீட் இருக்கும். ஆர்டிஸ்க் காமன் தான். ஆனால் இதில் இருக்குது என்ன, இப்போ வர டெக்னாலஜி இப்போ என்ன ஒரு சின்ன விஷயம்னா, பேக்கப் ஏதாவது டெட் ஆகிடுச்சு, எனக்கு பேட்டரி எனக்கு மிஷினில் இருக்குது பேக்கப் எடுத்து கொடுங்கன்னா, இப்போ இருக்க டெக்னாலஜியில் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது எடுக்கக்குள்ள செய்யறதுலாம். அந்த SSDனா நார்மலாக பேக்கப் எடுக்கிறதுக்கு வேற அது அந்த நார்மல் ஆர்டிஸ்ட்லேருந்து எந்த சிஸ்டத்தில் போட்டு வேணாலும் பேக்கப் எடுத்து கையில் கொடுத்தாலும். ஆனால் இது M.2 மதர் போர்டு தான் இருக்கணும், இல்லை M.2 கேசிங் இருந்தால் மட்டுமே இந்த பேக்கப் எடுக்கும். இதுதான் இப்போ இருக்கிற கொஞ்சம் இந்த டெக்னாலஜி சிரமமான விஷயமா இருக்குது. சிரமம்னு சொல்ல கூட இன்னைக்கு வரதுக்கு நம்ம ஆல்டர் பண்ணிட்டு தான். இதுதான் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்குறது உங்களுக்கு இதில் சேட்டா டைப் வரும் உங்களுக்கு. இதில் என்ன ஆகுனா 4 ஆர்டிஸ்ட் கனெக்ட் பண்ணலாம், 2 DVD ரைட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஸ்டுடியோக்காரங்களாம் என்ன பண்ணால் DVD ரைட்டர் 2 கேட்பாங்க, ஆர்டிஸ்க்கு 4 கேட்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த இது அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இதில் இது USB 3.0. வெளியிலையும் இப்போ நீங்கள் எனக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு பார்த்தாது, எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இதில் 3.0 இந்த இதில் சப்போர்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு 3.0 வெர்ஷன் கொடுத்துடலாம் உங்களுக்கு. அதில் எல்லாம் இப்போ எப்படி யூனிட் கரெக்டாக இருக்கோ அதே போல் கரெக்டாக வாரண்டியும் கிளியராக எதிர்பார்ப்பாங்க. இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு இந்த கெப்பாசிட்டி வெடிச்சிச்சு இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா, ஃபிசிக்கல் டேமேஜாக வந்ததுன்னா அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்துப்பாங்க. இது இதுக்குன்னு கிடையாது, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அசம்பிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வாரண்டி மெத்தட்ன்றது ஒன்று தான். அதில் காம்ப்ரமைஸ் எந்த நிறுவனமும் வர மாட்டாங்க. அதுதான் சில பேர் கம்பெனியை குறை சொல்லுவாங்க, அவங்க அசம் பண்ண சரியில்லை, சிஸ்டமே சரியில்லைன்றது குறைவுனா, நம்ம இடத்துல இருக்க சரி தவறுகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாலே பிரச்சனைக்கு அங்கே இடம் கிடையாது. இந்த ப்ராசஸுக்கு தகுந்தவர் தான் இந்த போர்டு வைக்கணும், இந்த போர்டு ப்ராசஸ் தகுந்தவர் தான் இந்த ரேம் வைக்கணும். இது வந்து இந்த மூணும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று. ஆனால் வந்து SMBS, ஹார்ட் டிஸ்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா CD டிரைவ், இதெல்லாம் வேற. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும். அது எப்படி கேட்டால் அப்போ நீங்கள் அது கண்டிப்பாக இது பண்ணணும். ஏன்னா ப்ராசஸர் வந்து இல்லை போர்டு வச்சு ஒன்று ப்ராசஸர் ரெடி பண்ணணும், அது பண்ணணும். இந்த ப்ராசஸருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸருக்கு இந்த போர்டு தான் செட் ஆகும். இந்த 61 series ப்ராசஸர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்டுக்கு ஒரு போர்டு இப்போ ஒரு ஜென்ரேஷன், இப்போ 12th ஜென்ரேஷன். இது மூணுக்கு எப்படி சார் லிங்க் பண்ணி நீங்கள் பதில் சொல்லலாம்? இல்லை, இப்போ அவங்க கம்பெனியில் மூணுக்கு எப்படி லிங்க் பண்ணானா, இப்போ வந்து நம்ம கேட்கும்போது சொல்லிவிடுவாங்க, ஒரு i3 3rd gen வச்சுங்கன்னா, i3 3rd gen 61 போர்டு, i3 4th ஜென்னுக்கு 81 போர்டு. இது காலங்காலமாக இதை வருது. இப்போ நீங்கள் என்ன கேட்டால் i3 மதர் போர்டு சிஸ்டம் கொடுக்குன்னு கேட்குறீங்க. இப்போ அந்த i3 சிஸ்டத்துக்கு என்ன போர்டுன்னா, அதுக்கு இந்த 61 series போர்டு மட்டும்தான், 61 ப்ராசஸர் போர்டு மட்டும்தான் எடுத்துக்கும். வேற போர்டு நீங்கள் போடவும் முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு அந்த வெட்டு இருக்குது. இப்போ நமக்கு வச்சேன்ல வெட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் காமிச்சோம் அந்த வெட்டு தான் அதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு. நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தாலே இந்த ப்ராசருக்கு என்ன போர்டுனாலே இந்த போர்டு தான் சார் என்னன்னா, இப்போ இந்த போர்டுக்கு இந்த ப்ராசர் தான் இந்த எப்படின்னு சொல்றீங்க. போர்டு இந்த ப்ராசருக்கு இந்த 16 போர்டு தான் மாற்றி போடவே முடியாது. இந்த போர்டு தான் இதுக்கான ரேம் என்ன எடுத்துட்டா, இதுக்கு DDR4 தான். DDR3 கூட மாற்ற முடியாது, மாற்ற முடியும், மாற்றி போடவும் முடியாது. வரைக்கும் ரேம் பதில் இதில் என்ன காமனாக எல்லாத்துக்கும் காமனாக வந்துருந்தா SMBS காமனாக வந்துடும். SMBSல வெரைட்டி நிறைய இருக்குது. இந்த போர்டு போகிறோன்னு வச்சிங்களேன், இதை விட ஹையர் போர்டு கொண்டு போறோம்னா அப்போ இந்த SMS போட முடியாது. அதுக்கு வாட்ஸ் வேற வரும். வாட்ஸ் வரும். இந்த மாடலுக்கு மிடியில் பெரும்பாலும் மாடலுக்கு நார்மலாகவே 70 வாட்ஸ் 1000 வாட்ஸ் வரைக்கும் போடலாம். பட் என்னன்னா அவ்வளோ காஸ்ட் வைஸ் கொண்டு போகிறதில்ல, மிடிலானது போதும் நமக்கு. அப்போ இந்த பின்னு ப்ளஸ் P4 பின், இந்த பின்னுக்கு உண்டான SMS இது போதுமா. இது வந்து காமன். அது என்னென்ன காமனு, ஹார்ட் டிஸ்க் காமன், எத்தனை GB வேணால் போட்டுக்கலாம். கேபினட் வித் SMBS நீங்கள் குவாலிட்டியாக போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு
ஒரு 750 ரூபாயிலும் போட்டுக்கலாம், 900 போட்டுக்கலாம், 1500 போடலாம், 5000 போடலாம். கேபினட் வைஸ் எவ்வளவு வேணா இருக்கு. அது நமக்கு மனசுக்கு பிடிச்சது. எவ்வளவு எத்தனை ஃபேன் வேணா, இதெல்லாம் வந்து காமன். அது நமக்கு போடுறது இது. ஆனா இந்த ப்ராசருக்கு இந்த போர்டு தான், வேற மாத்திரம் போட முடியாது. இப்போ நீ வந்து 12th ஜென் போர்டு எடுத்துட்டீங்க, எனக்கு வந்து அது ஃபியூச்சர்ல வர 14 ஜென்ல கொண்டு சேர்க்கணும், அப்படியெல்லாம் போட முடியாது. அது மாதிரி இனி வர காலங்கள் ஃபியூச்சர்ல இந்த போர்டுக்கு இந்த ப்ராசருக்கு இப்படிதான் போடணும். இப்போ DDR4 வந்து இதுக்கு முன்னாடி DDR3 வந்தது, அப்புறம் DDR2 வந்து, DDR1 வந்து, இப்போ DDR1, DDR2, DDR3, DDR4 வந்து அடுத்த லான்ச் பண்ணும்போது அன்னைக்கு என்ன டெக்னாலஜி வருதோ அதுக்கு வந்து ஸ்லாட் அதுக்கு வந்து எடுத்து வரும். இதை நம்ம அடிப்படையிலே தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. இப்போ இது எத்தனை ரேம் சார்? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 16 GB சிங்கிள் ஸ்லாட்டு. இப்போ 30 GB ரேம் மட்டும். 30 GB ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 GB ஹார்ட் டிஸ்க் தான் வந்து. ஆமாம். வந்து நம்ம அதே சார் 2 இதாக போட்டுருங்க, ஒரே இதாக போட்டு ஸ்லாட் இல்லை. இது என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் இந்த மதர் போர்டுக்கு இப்போ 16 போல் அவன் கஸ்டமர் கேட்கறது என்னன்னா, எனக்கு 16 ஏன்னா சப்போஸ் ஒரு ஸ்லாட் வீணாக போச்சு, எனக்கு ஒரு ஸ்லாட் இருக்கட்டும் அவங்க ஆசைப்படுறாங்க. ஒரு ஸ்லாட்னா ஒரு ஸ்லாட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரி, நாங்கள் அவங்களோட விருப்பத்துக்கு இருந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு ரேம் பிரச்சனை வந்துச்சு, ஒரு ரேமுக்கு வாரண்டி இருப்போம், அப்போ ஒரு மிஷின் ரன்னிங் ஆகும். சப்போஸ் சிங்கிள் ஸ்லாட்டை நான் ஒன்று போட்டுட்டேன், ஃபியூச்சரில் ரேம் எனக்கு கட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இது வாரண்டி போயிட்டு வரும், எனக்கு இன்னைக்கே கொடுன்னு கேட்க முடியும். வாரண்டியும் சில டைம் இருக்குது. 10 டேஸ்ன்னு செலுத்த முடியும் சார், 20 டேஸ் வரும் சார், 30 டேஸ் வரும். அது வரைக்கும் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் எனக்கு ஒர்க் இருக்குன்னு கேட்பான். அன்னைக்கு அவங்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்றதுக்காக அடிஷ்னலாகவும் இன்னைக்கு அவங்க போட்டுக்கிறாங்க. வராதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறாங்க. அதே தான் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதே தான் ப்ராசர் இருக்கும். அதுதான் அது செய்யற கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் அவங்க நல்லது. ஓகே, தேங்க்ஸ் சார். இப்போ நம்ம அசம்பிளுக்கு போயிடும். எப்படி அசம்பிள் பண்ணுறோம், பேனல் எப்படி வைக்கிறோம், எப்படி ஸ்க்ரூ பண்ணுறோம் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ போடுறோம்னா இந்த மெத்தடு ரொம்ப டைட்டாகவும் ஸ்க்ரூ பண்ணிடக்கூடாது, லோவாகவும் ஸ்க்ரூ பண்ணுறது. ஸ்க்ரூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ போடுவாங்க, அப்படிலாம் கூட எல்லா ஸ்க்ரூவும் போடணும் ப்ராப்பராக. இது அடிஷனல் வைக்கிற பேனல், இது முக்கியமானது எல்லாமே. பேனல் பண்ண மாட்டேங்குது. இப்ப